சென்னை மாணவர்கள் சிலர் ஒரு நண்பனின் பிறந்தநாளை கொண்டாட புதுச்சேரிக்கு சென்றனர். அங்கே மிஷன் வீதியிலுள்ள OMG ரெஸ்டோபார் என்ற இடத்தில் விருந்து நடந்தது. நள்ளிரவு முழுக்க நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக நடனமாடினர், பாடினர். ஆனால் பொழுது விடிந்த போதுதான் பிரச்சனை தொடங்கியது. ரெஸ்டோபாரின் ஊழியர்கள் நேரமாகிவிட்டது, அனைவரும் வெளியே செல்லுங்கள் என்று சொல்ல மாணவர்கள் அதற்கு மறுத்தனர். இந்த விவாதம் படிப்படியாக வளர்ந்து கோபமாக மாறியது. ஒரு கட்டத்தில் மாணவர்களுக்கும் பாரின் ஊழியர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அப்போதுதான் எதிர்பாராதது நடந்தது. ஊழியர்களில் ஒருவரான அசோக்ராஜ் கோபத்தில் உள்ளே சென்று கத்தியை எடுத்துக் கொண்டு வந்தார். ஆத்திரத்துடன் அவர் மாணவர்களை குத்த 2 மாணவர்கள் காயமடைந்தனர். துரதிருஷ்டவசமாக அவர்களில் ஒருவரான மோஷிக் சண்முகசுந்தரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மாணவரான ஷாஜன் காயங்களுடன் மருத்துவமனையோ சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரியையே உலுக்கியது. உடனடியாக செயல்பட்ட காவல்துறை ரெஸ்டோபாரின் உரிமையாளர் ராஜ்குமார், தாக்குதல் நடத்திய அசோக்ராஜ் உட்பட 8 பேரை கைது செய்தது. மேலும் இதுபோன்ற பார்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் அதிகம் இருப்பதாகவும் அவை உள்ளூர் மக்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாகவும் பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இந்த துயரமான நிகழ்வு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற மகிழ்ச்சியை சில நிமிடங்களில் சோகமாக மாற்றிவிட்டது.